சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த படம் 2 படம் பார்த்துட்டு சும்மா படன்னு பட்டை கிளப்பியிருந்தாங்க. சூர்யா அண்ணன் ஆக்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இப்படி பண்ணியிருக்காங்களே என்ன, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு படம். ஆடியன்ஸை வந்து ஒரு செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. இப்போ அதே சிங்கம் 3வது படத்தில் அந்த சிங்கம் கூட நானும் உட்காந்து நானும் கூட நடிச்சிருக்கேன். உண்மைக்கு இதை நினச்சி பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, ஒரு ரசிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். அதே உண்மை. சூர்யானை வந்து பரீட்சை எழுதி ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கி நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு மாதிரி. எப்படின்னா தான் நடிக்கிற படம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு டைரக்டர் எது சொன்னாலும் அதுக்கேற்ற உடம்பை தன்னை வருத்திக்கிட்டு உடம்பை எப்படி வேணாலும் அதுக்கு மாற்றிக்கிட்டு படத்துக்கு கஷ்டப்படுற ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல உழைப்பாளி. டைரக்டர் ஹரிசார் வந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னா சூர்யானை பறந்துக்கிட்டே இருப்பார். இந்த கூட்டணியில் நானும் ஒரு ஆள் அதுக்கு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் காப்பியை குடித்தா கூட கடன்னு குடிக்கணும், படக்குன்னு குடிக்கணும், அதுதான் ஒன்று. அப்போ டைரக்டர் ஹரிசார் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் விட உண்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், நம்ம கிடைக்க 1 மணி நேரம், இன்னைக்கு கிடைக்க 1 மணி நேரம் எனக்கு அந்த பெரிய பொக்கிஸ், அந்த 1 ஹவர் இன்னைக்கு கிடைக்க இந்த நாள், அது என்னோட நாள் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாளை நான் முழுமையாக நான் அணிவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்வார். அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு. ஒரு 300 பேராக இருந்தாலும் சுண்டு வரலை வச்சுருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த 300 பேரையும் கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். காலையில் வந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ அவர் எனர்ஜியை பார்க்கவே முடியாதுங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையுமே அப்படி கையில் வச்சுருப்பார். அப்படி திரும்பினா எல்லாம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு திறமையான ஒரு உழைப்பாளி ஹரிசார். என்னென்னா பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு எடிட்டர்னு சொல்லலாம். உண்மைக்கே சாரை வந்து ஒரு சீன் பண்ணார் அப்படின்னா ஏதோ வந்தோம் டைலாக் பேசணும், ஓகே ரைட்டு, எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விழுந்துட்டோம் எல்லாம் அப்படின்லாம் இல்லை. பண்ண சொல்லிவிட்டு ஒரு ரிஹர்சல் பார்ப்பார். ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே மானிட்டர் போடுவார். டேரக்டரை பார்ப்பார், தப்பாக வச்சுக்கிறாங்க சார், டேரக்டரை பார்ப்பார், ரெடி அப்படின்னாரு. ரோபோ சங்க வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல, சாம்சங் ஒரு டைலாக் பேசியிருப்பார், இன்னொரு ஆட்டோகிராஃப் வந்து பேசியிருப்பேன், அப்போ நான் வந்து பேசியிருப்பேன், ரெடி. எவ்வளோ வருது? 1:10 செகண்ட். ஐயோ அப்பா தாங்காது, ஆத்தடி அர்த்தம் அப்பா முடியாது. ரோபோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? அங்கேருந்து குதிச்சு ஓடியாந்தீங்க சார். இப்போ குதிக்கல வேண்டாம், இங்கேருந்தே வாங்க. ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு சார்? ஆட்டோ இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ள ஒன்று வேண்டாம். வீரமணி ஆட்டோ இங்கேருந்து வரா ரைட்டு. நீ சூரிய என்ன பேசுனீங்க? அதுதான் சார், ரெடி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். ஆடிட்டு போடுறா 1:05. இந்த 5 செகண்டை தூக்குடா 5 செகண்டை. ரொம்ப இப்போ என்ன பண்ணுங்க, எங்கே சார்? இங்கேருந்து வந்தீங்க சார். நீங்கள் ஆஃபீஸ் இங்கேயே நிற்கிறீங்க, ஆக்ஷன்லேயே பேசிடுறீங்க. சூரியங்க ஓகே சூரியங்க ஆட்டோ சார், ஆட்டோ அங்கே இருக்கு, ஆட்டோ அங்கேயே நில்லு, வேண்டாம் போ, ரெடி, ஓகே, ஆக்ஷன். கடிட்டு போகிறா. 1 ஹவர் வந்துச்சா? எப்படி வந்துச்சு இப்போ? சாரி 1 செகண்ட், 1 நிமிஷம் போதும். அது இவ்வளவுதான் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இதுக்குள்ளே தான் இருக்குன்னு. ஓகேவா? ரெடி என்ன சரி, ஓகே. இப்படி கரெக்டாக வச்சு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர். நம்மளால் அண்ணன் இடையில ஒருத்தர் வந்தார், நம்ம அண்ணன் மண்ட மனோகரானே, அவர் லொல்லு சபா மனோகரானே. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. சீன் அவர் இறங்கி ஓடி ஒரு கம்மி பண்ண வரணும். என்னண்டா சார், ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டோ வந்து ஓடியாருவார். ஐயான்னு வருவார். வந்து என்னான்னு கேட்டால் இடத்துல ஒரு இன்னொரு கான்ஸ்டபிள் ஓடியாந்து, என்ன என்னையா பிரச்சனை இல்லையா, என் பொண்ணு கருப்பத்தை எழுத்து விட்டு ஏகாம்பரம் கூட்டிகிட்டு ஓடிட்டான் இதான் சார் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லணும். அவர் ஆட்டோவில் இறங்கி ஓடி வந்து ஒரு கான்செப்டை சொல்லுவார். அவருக்கு எப்போ கான்செப்ட் உள்ளே சார் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நான் ஆப்போசிட் நான் வந்துடுவேன். நான் வந்து என்னன்னு கேட்கணும், இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன். ரெடி, ஓகே, பார்த்தாச்சா?
அசிஸ்டண்ட்டுக்கு அப்போ இல்லை பார்த்தாரு ஓகே அண்ணே நம்ம பார்க்கலாமாண்ணே சார் பார்க்கலாம் சார் ரெடி ஓகே பார்த்தேன் ரெடி அங்கே படுங்க ஆக்ஷன் ஆட்டோ ஆட்டோ அங்கேருந்து வா அது வா அதுங்க வா ரெடி வா ஐயா 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 அரை மணி நேரம் போயிடும் ஐயான்ற அரை மணி நேரம் போயிடும் ஐயா ஐயா ஐ ஐயா 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 அவங்க ஐயா போடுறா கையை சுத்த விடாத ரெடி ஓகே ரெடி ரெடி ஆக்ஷன் ஐயா சார் சடனை வா டக்குன்னு வா உள்ள வா சரி சார் ஐயா இந்த மாதிரியா ஏய் அவர் சார் வரையில மனோர் சார் வரையில ரெண்டு ஓடுங்க என்ன பிரச்சனை இந்த கையை சுத்த விடாத இறங்கி அவர் ஆட்டோ ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த சீனை டேரக்டர் தூக்கிடுவார் ஆமாம் நான் வந்து 2 தடவை பாப்பா டேரக்டர் சொல்லி நம்மளா கொஞ்சம் உள்ளே வந்துக்கிறோம் நம்மளா இல்லட்டா அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு எல்லாம் மெனக்கட்டு இருக்கோம்னே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார் பார்த்துங்கண்டு ஓகே தம்பின்னு அதே மாதிரி வந்தார் ஐயா அப்படின்னு 2 தடவை போச்சு 3வது ஐயா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னது உன் பொண்ணு கருப்பை ஏற்று விட்டு ஏகாம தூக்கிட்டு விட்டு அதானே தலைவாதி ஏன் டீலாக்கு பரவாயில்ல யாரும் சொல்லுவோம் புட்டேஜ் இது இந்த புட்டேஜுக்கு யாராவது சொல்லி முடிச்சிருவான் சீன் போயிடும் இல்லை இப்போ நான் கரெக்டாக சொல்லிடு இப்படி வந்து அந்த சீன் எடுப்பேன் என்னால் எது ஒரு லிமிட் அதுக்குள்ளே யாராவது என்ன ரியாக்ஷன் இவ்வளவுதான் இருக்குன்னு அதே மாதிரி காலைல வந்த உடனே அந்த என்னென்னா அந்த கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஒரு லாயரு ஒரு 2 பேர் இருப்பாங்க அவங்க பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பாங்க அட்மாஸ்ட் ஒரு 2 பேராக நிற்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஜோடியாக நிற்பாங்க ஏதாவது அதே மாதிரி தான் காலைல உள்ள நுழைய வரையிலேயே உள்ளே வந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கங்கே 2 பேர் வீரமணி ஒருத்தருக்கு அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருப்பாரு அண்ணன் அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு அண்ணன் ஒருத்தங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க என்னென்னு தெரியும் இந்த சீனில் 5 பேருக்குன்னா 5 பேருக்குன்னு கரெக்டாக டைலாக் சொல்லணும் புரியுதா ரொம்ப போட்டுக்கிட்டே கூடாது அப்படின்னு டேரக்டர் வரக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க கரெக்டாக அண்ணன் சொல்லியிருப்பாங்க டேரக்டர் அண்ணன் டே பக்காவாக பார்த்துங்க பசங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்ட்டு அதனால் எல்லோரும் அப்படியே ரிசர்ச் கொடுத்துட்ருப்பாங்க இப்போ அதே சீனில் செலுத்த நாய் இருக்கும் நாய் போலீஸ் தேவைப்பட்டு நாய் இருக்கும் பக்கத்தில் குதிரை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு ஆளாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே ரெடி ஓகே ரெடி கரெக்டாக பண்ணுறாங்களா ஓகே அந்த டாக்குமெண்ட் எங்கே சார் அங்கே இருக்கா கூட்டி அவரை கூட்டி வா நீ நாய் நல்லா கவுமையா அதெல்லாம் நல்லா கவும்பியா இங்கே அப்போ சும்மா வண்டி எல்லாம் கிளம்பி ஆட்டோ ஓட்டிட்டப்போ நீ மட்டும் எங்களை பழகிட்டு இருக்கக்கூடாது உனக்காக தனியாக எடுக்க முடியாது நான் என் பக்காவை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கியா கிளியர்ஸ் எங்கே பண்ணு ஹேய் வாயா பண்ண சொல்லியா அப்படின்ட்டு ரைட்டு ஓகே இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்தோம்னா எல்லா பக்கமும் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா நாய் சவத்தை பார்க்க வச்சுட்டு இருக்கோம் என்ன அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க கொன்னே விடுவார் சார் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உதவி இயக்குனர் சார் பார்த்துங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் 3வது நாள் சார் இப்போ எல்லோரும் வரணும் இந்த 2 நாள் குதிரையை குட்டி வருவாங்க நாய் வச்சுக்க நாயை குட்டி வருவாங்க 3வது நாள் இது எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வரும் நாய் அவனை குட்டி வச்சிக்கிற வாயா மணி 6 மணி ஆயிடுச்சு காலை கொல்ல போகிறாரு மனுஷன் குதிரை அப்படி கையை பிடிச்சி அவங்கள குட்டி வரும் சீக்கிரம் 6 மணி ஆச்சு அஸ்டன்ட் பிடிச்சிருவாங்க இப்படி ஒரு பரபரன்னு இருக்கும் அடுத்த கேமரா பிரியன் அண்ணன் காலையில் வரல என்ன ஷூட்டிங் எதுவும் பிரச்சனை என்ன கேமாற்றிட்டு ஓடுறாங்க ஓடலைங்க சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்காருன்னுவாங்க அப்படி பரபரன்னு இருக்கும் ஒரு ஷாட்லாம் வந்து கடல் பீச்சிலேருந்து அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படி வந்து பீச்சிலேருந்து ஒரு கடல்லேருந்து வரும் ஹெலிகாம் தானே ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல ஒரு கேம் அது வந்துச்சு தண்ணிக்குள்ளேருந்து வரும் பீச்சை தாண்டி வரும் ரோட்டில் ஒரு 50 கார் போகும் ஜீப் போகும் போலீஸ் அதுக்கு பின்னாடி போவாங்க அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போகணும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு 100-200 பேர் போலீஸுங்க எல்லோரும் கரெக்டாக ஸ்டெடியாக நிற்பாங்க உள்ளே ஒரு விஷயமா மீட்டிங் போயிட்டுருக்கோம் எல்லாம் ஸ்டெடியாக இருப்பாங்க அதுக்குள்ளே கேமரா உள்ளே போச்சுன்னா அங்கே அண்ணன் இருப்பார் ஹீரோ இருப்பார் இந்த ஷாட்டு அப்படி பிளான் பண்ணாங்க பாருங்கள் உண்மைக்கே அதில் நாங்கள் ஒரு காரில் போயிட்டு இருந்தோம் அவ்வளோ ஒரு கஷ்டம் பல பக்கம் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமான செட்டு ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் உண்மைக்கு டேரக்டர் அண்ணன் நாங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துருப்போம் சூர்யா நாங்கள் கூட போயிருந்து அண்ணன் கூட தான் அந்த வண்டியில் இருந்தேன் அப்படி ஆக்ஷன் சொல்லிட்டா அத்தனை பேர்த்துக்கு ஒரே வாக்கி டாக்கியில் சத்தியமாக சொல்லி 50 பேர் உதவி இயக்குனர் இருந்தால் சின்னத்தில் மிஸ் ஆயிரும்
அவ்வளோ பேர் சார் கிடச்ச உதவி இயக்குனர் உண்மைக்கு பெரிய விஷயம். அத்தனை பேர் அப்படி இருந்தாங்க. ஒரு வாக்கி டேக்கில் ரெடி கிளம்பி ரெடி ஆக்ஷன் அப்படின்னு அந்த கார் போகும், அந்த கேமராவுக்கு ஆக்ஷன் கரெக்டாக, அந்த கார் ஆக்ஷன் எல்லாம் கரெக்டாக ஒன்று மிஸ் ஆனால் இதாகிடும். திருப்பி பெரிய ஷாட் அது போயிட்டு கரெக்டாக சார் அதில் சொல்வார், இது டாய் ஒயிட் கார் 57 32 சார் அப்படி ஒரு ஒரு லைட்டாக ஸ்லோப்பா அவையாரா 70 65 முன்னாடி போ சார், ஹீரோ வர காரை லைட் அப்படி ஃபாலோ பண்ணுங்க. போயிட்டியா, ஓகே போலீஸ் கார் ஸ்லோவாவா, சும்மா கொஞ்சம் வேகமாக போ. இப்படி இவ்வளோ விஷயம் வந்து இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இவ்வளோ கரெக்டாக ஆப்ரேட் பண்ண வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ பற்றி கரெக்டாக நம்ம ஏதோ ஒரு 20 கார் கிராஸ் பண்ணி போகணும்னு நினச்சிருப்பான். அந்த 20 காருக்குள்ளே ஒரு காரை கரெக்டாக டேரக்டர் சார் நம்பர் சொல்லுவாங்க. அவனை மெதுவாக போக சொல்லி ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன், அதுக்கு ஏற்ற கேமராமேன் பிரியன். இவங்க 2 பேர் உண்மையை சார், இன்னும் நீங்கள் நிறையா படம் சார் நீங்கள் 2 பேரே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார். அடுத்து மியூசிக் டைரக்டர் சார் ஹரி ஜெயராஜ் சார் படத்துக்கு தான் நான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் சார் நடிக்கிறது. உண்மைக்கு சார் உங்கள் இப்போ ஹரி சாருக்கு மட்டும் நீங்கள் மியூசிக் பண்ணுறப்ப எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை என்ன, நான் சில பேர்த்தில் வந்து சில படத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த படத்துக்கு தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வந்து சாருடைய ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தனை மியூசிக் ரெடின்ற எல்லாரும் அலாட்டார் ரெடி ஓகே அப்படின்னு எல்லாம் சார் இது சார் பல்ப் போட டமால் சார் இது ஓகே தானே சார் கரெக்ட் இழுத்து விடு அது போடு இது போடு எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மியூசிக் பண்ண சாதாரண விஷயம் ஹரிசார் படத்துக்கு சும்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன், சூப்பராக இருந்துச்சுங்கண்ணே. அடுத்து எங்கள் அண்ணன் விவேக் அண்ணன் பாட்டில் ஆடிட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டில் 2 மூமெண்ட்டை போட்டு மறைஞ்சிட்டு இப்படியா மாஸ்டர் அவங்க பேருங்கண்ணே பிருந்தா மாஸ்டர் சாண்டவனே இந்த சூரிக்கு 2 மூமெண்ட் கொடுக்குற நான் வர்ற பாடு இருக்கேன்ட்டு பின்னாடி போய் தலையை சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டேரக்டர் சார் சொல்லுவார், இல்லை சூரி மூமெண்ட் தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதில் பங்குக்கு ஒரு பெரிய படத்தில் இந்த பாட்டில் கொஞ்சம் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து கணக்கணே மாஸ்டர் அவங்க துணியை துவைக்கிற மாதிரி 4 அடி அடிச்சு துவைச்சி பிச்சு எரிஞ்சு டோட்டல் மேலே இருக்க அத்தனை பேர் எங்கள் பெரிய படத்தில் இப்படி வாய்ப்பு கொடுத்தல எங்கள் டைரக்டர் சார் சூர்யா அண்ணன், எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் வயசாகவே இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் யானங்கள் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். டைரக்டர் தெரியும், ஹீரோவை தெரியும். உண்மைக்கே இன்றைக்கி வந்து யானவல் ராஜா சார்ண்டா எங்கள் கிராமன்ற சார் எங்கள் கிராமத்தில் வந்து கண்டுபிடிக்கணும் சார், கண்டுபிடிப்பாங்க இந்த ஊர் எங்கடா இந்த ராஜா அப்படின்னு. எங்கள் ஊருக்கு எனக்கு வரைக்கும் தெரியும் சார், இந்த ப்ரொடியூசர்கள் யார் இன்றைக்கி மெயினாக இருக்காங்க அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக எனக்கு வளர்ந்துருக்கீங்க சார். நான் மேலும் ஒரு பெரிய நிறுவனமாக வளரணும் சார். நான் பல படங்கள் இயக்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். எல்லா படத்தையும் நான் இருக்கணும் சார். ரொம்ப சந்தோஷம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் சார். நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றி சார்.